சூழ்நிலையிலே வந்து உண்மையில் நான் அப்படி எங்களுடைய சபா மண்டபத்துக்குள் எங்களுடைய சபையினை அவமதிக்கும் வகையிலோ வேறு ஏதாவது ஒரு வழியில் நான் சபை குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டிருந்தால் அவர் உரிய முறையில் உரிய சட்ட விதிமுறைகளை காட்டி என்னை வெளியேறுமாறு பணித்திருந்தால் நான் வெளியேறியிருப்பேன். என்னோட அது சட்டத்தை நாங்கள் மதிக்கிற நாங்கள் சட்டத்தை மதித்து நாங்கள் செய்யப்பட வேண்டும். சட்டம் நாங்கள் மதிக்கும் போதுதான் எங்களை இந்த உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு எங்கள் மக்களுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். சட்டத்தை மதிக்கக்கூடிய நாங்கள் இவர் ஒரு சட்டத்துக்கு புறம்பான முறையில் என்னை வெளியேற்றியது எங்களுக்கு மன வருத்தத்தை தருகின்றது. கடைசியாக சபை அமர்வு 2 மணித்தியாங்கள் பிற்போடப்பட்டு தான் இந்த சபை அமர்வு தொடங்கப்பட்டது. அப்போதுதான் இவர் என்னை வெளியேறுமாறு பணித்திருந்தார். இது எங்களுக்கு மனவருத்தான். அந்த இடத்தில் எங்களுக்கு முதலே என்னை வெளியேறுமாறு இவர் சொல்லியிருந்தால் நான் வெளியேறியிருப்பேன். ஆனால் அவர் அப்படி சட்ட விதிமுறைக்கு அப்பால் சென்று அவர் தன்னிச்சையாக செயற்பட்டமை மன வருத்தத்தை தருகின்றது. அது மட்டுமில்லாது எங்களுடைய கரவட்டி பிரதேச சபையினுடைய செயலாளர் அவர் கூட்ட அவற்ற பொறுப்பு கூட்ட ஏற்பாடுகள், ஆவணங்களை பேணுதல், நிமிடங்கள் மினிசுகளை பதிவு செய்தல், சட்ட ஆலோசனைகளை வழங்குதல், உறுப்பினர்களின் வரவுகளை பதிவு செய்தல், தீர்மானங்கள் சான்றிதழ் படுத்துதல். இதை சுருக்கமாக சொல்ல போனால் சட்டம் முறையாக நடைபெறுகிறதா என்று அவதானிக்கிற ஒரு நபராகத்தான் எங்களுடைய சபையினுடைய ஒரு செயலாளர் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் ஒரு உறுப்பினராகிய நாங்கள் ஏதாவது ஒரு கேள்வியை தவிசாளருடன் கேட்கும் போது தவிசாளர் பதில் சொல்வதில்லை. செயலாளர் தான் அதுக்கு பதில் சொல்கின்றார். இன்றைக்கு 100க்கு 60% வினாக்களுக்கு பதில் அளிப்பது செயலாளராகவே இருக்குது. இது எங்களுக்கு ஒரு மனவருத்தத்தினை தருகின்றது. 40% இவர் எங்களுடைய கௌரவ தவிசாளர் பிரேரணைகளை வாசிக்கிறார். பிரேரணைகள் வாசிக்கும் போது அந்த பிரேரணைகள் தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் கேள்விகள் மூலம் எழுப்பும் போது அந்த கேள்விக்கு விடையாக செயலாளர் பதில் அளிக்கின்றார். கரவட்டி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் வினைத்திறன் மிக்கவர், அவர் ஆளுமை மிக்கவர் என்று சமூக வலைத்தளங்கள் எல்லாம் அவர்களது கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். நான் அவர்களை கேட்ட ஒரே கேள்வி, முதல் காலாண்டில் நீங்கள் முடிக்கப்பட்ட வருமானமாக வந்த காசுக்கு இதுவரையும் உங்களால் எந்த விதமான பினான்சியல் ப்ரோக்ரஸை உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிட்டுது. 0 தான் இருக்குது. இன்றைக்கு 5ஆம் மாதம் துவங்கிட்டுது. வார மாதம் அரை காலாண்டுக்கு வந்துட்டுது. இப்போ அரை காலாண்டுக்கு வந்தால் இன்றைக்கு உண்மையில் இந்த எங்களுடைய ஊடக சந்திப்புக்கு பிறகான்றாலும் நான் இவர்களிடம் கௌரவ தவிசாளரிடம் வினயமாக வேண்டிக் கொள்வது, நீங்கள் இதுவரையும் உங்களுடைய கரவட்டி பிரதேச சபையில் செய்த அபிவிருத்திகளை நாளைக்கு உங்களால் அறிக்கையிட முடியுமா, வரிசைப்படுத்த முடியுமா என்பது எனது அன்பான வேண்டுகோள். மக்களுக்கு வேலை செய்வதாக நீங்கள் வெளியில் சமூக வலைத்தளங்களில் பதிவுகளை இட்டுக்கொண்டு இன்றைக்கு எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மூலம், மத்திய அரசாங்கத்தின் மூலம் பெறப்பட்ட நிதிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் எங்களுடைய கரவட்டி பிரதேச சபைக்கு ஏராளமான அபிவிருத்திகளை செய்து கொண்டு எங்களுடைய அரசாங்கத்தை விமர்சித்து கொண்டு நீங்கள் செயற்படுகின்றீர்கள். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், கடந்த டித்வா புயல் மூலமாக எங்களுடைய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களுடைய கரவட்டி பிரதேச சபையின் 19 வட்டாரங்களையும் உள்ளடக்கி 27 வீதிகளை தெரிவு செய்து மொத்தமாக 11.277 கிலோமீட்டர் நீளமான 197.7 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். ஆனால் அதில் குறிக்கப்பட்ட வேலை திட்டங்கள், வீதிகள் வேலைகள் முடிவடைந்திருக்குது. ஏனைய வேலை திட்டங்கள் நடைபெறுவதற்கான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, எங்களுடைய அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கின்ற PSG நிதி மூலமும் நீங்கள் நிதிகளை பெற்றுக்கொண்டு, எங்களுடைய அரசாங்கத்தின் நிதிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் அபிவிருத்திகளை கரவட்டி பிரதேச சபைக்குள் செய்து கொண்டு எந்த விதமான உங்களுடைய கரவட்டி பிரதேச சபையினுடைய பணத்தை விரயம் செய்யாமல் எங்களுடைய அரசாங்கத்தை குறை கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இதை நாங்கள் உண்மையிலேயே எங்களுடைய கரவட்டி பிரதேச வாழ் மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமையாகும். இதில்
நாங்கள் ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று எழுகின்ற போது ஏன், என்னத்திற்கு, எதற்காக என்ற வினாக்களை நாங்கள் எமக்கே தொடுக்க வேண்டும். தொடுத்து இந்த குறிக்கப்பட்ட காணொளி உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நானா பவகீர்த்தனன் அவர்களின் உடனும் எனக்கும் இடையிலான சில சம்பாஷணைகள் கடந்த காலங்களில் சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டிருந்தது. அந்த அது சம்பந்தமாக நீங்களே ஏன், என்னத்துக்கு, எதற்காக என்ற ஒரு உண்மையான ஆழமான ஒரு விடையை நீங்களே தெரிந்தெடுத்து கொண்டு எங்களை இனிவரும் எதிர்காலங்களில் எங்களுடைய இந்த கரவட்டி பிரதேச சபையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சிக்கு நீங்கள் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.